எல்லாம் இன்பமயம். நம்ம மனது எப்போவுமே மகிழ்ச்சியைத்தான் தேடும். சின்ன தடையோட நமக்கு வேண்டாம், நாம் எந்த ஒரு துயரத்துலேயும் போய் மாட்டிக்கொள்ளக்கூடாதுன்றதுக்காக பலவேறு விஷயங்களில் நாம் மனதை செலுத்துவோம். அப்படித்தான் அவரவர்கள் சம்பிரதாயப்படி தெய்வத்தை தொழுவதும் ஒரு பழக்க வழக்கம்தான். நிறைய மனக்கஷ்டம் இருந்தால் ஒரு கோயிலை தேடி போய் நிற்போம். ஏன் கோயிலை தேடி நிற்கிறோம்? கஷ்டம் அங்கே போனால் மாத்திரம் மாறிடுமா? இந்த கேள்வி நமக்குள்ளே எழுது இல்லையா? நிறைய பேர் நான் அந்த கோயிலுக்கு போனேன் ஒன்றும் நடக்கலை, இந்த கோயிலுக்கு போனேன் ஒன்றும் நடக்கலைன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருவருக்கும் இந்த பிரபஞ்சத்தில் ஒரு முக்கிய புள்ளி ஒன்று இருக்கும். அந்த இடத்துல தான் நமக்கு காரியத்தை சித்திக்கக்கூடிய சக்தி கிடைக்கும். அந்த புள்ளியை நாம் தேடி பிடிச்சி தினந்தோறும் அந்த இடத்துல போய் நின்றுட்டு வந்தோம்னா வாழ்க்கையில் நாம் நிச்சயம் சந்தோஷத்தை அடைவோம், நினைத்த காரியத்தை சாதிக்க முடியும். இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? நம்ம பிறப்பின் ஜாதகத்திலேயே அந்த வழிகாட்டுதல் இருக்கிறது. ஒருவருடைய ஜாதகத்தை நம்ம நல்லா பார்த்தோம்னா ஒரு பர்டிகுலர் புள்ளி, ஒரு பர்டிகுலர் கட்டம் சாதகமான கட்டமாக இருக்கும். அந்த கட்டத்தில் வாசம் செய்யக்கூடிய கிரகத்தின் அதிபதி தான் நமக்கு வழிகாட்டக்கூடியவராக இருப்பாங்க. இதை நன்றாக உணர்ந்து எல்லோரும் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும்னு இந்த பிரபஞ்சத்திட்ட பிரார்த்திக்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.